ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா எப்படி செய்கிறது, அது ஹோம்மேடாக சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறது. இந்த லாக்டவுன் டைமில் வெளியிலலாம் போய் நம்ம பீஸா வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ குட்டீஸ்லாம் கேட்குறப்போ நம்ம வீட்டிலே எப்படி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இந்த பீஸா செய்கிறதுக்கு, அதாவது பீஸாவுக்கு பேஸ், டாப்பிங், சாஸ் இப்படின்னு 3 விஷயம் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் தான் இம்பார்ட்டண்ட் இந்த பீஸாவுக்கு. அந்த பேஸ் செய்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா. ஸோ இன்றைக்கி நான் மைதா, இது 250 ml கப்பு, அதை கொஞ்சம் நான் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஹீப்டாக, அதாவது வந்து நல்லா கொஞ்சம் குமிச்சு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 300 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஜஸ்ட் சப்பாத்தி மாவு மாதிரியே தான் பிசையணும் இதை. ஆனால் இது ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ப்ளஃபியாக சாஃப்டாக வரணும். அதுக்காக இதை பிசைய போகிற தண்ணியில் ஒரு 2 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி இதை பிசைய போகிறோம் நம்ம. அது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகர் அண்ட் ஈஸ்ட். ஈஸ்டெலாம் இப்போ நார்மலாகவே சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குதுங்க. ஒரு 100 கிராம் 23 rupees அந்த மாதிரி கிடைக்குது. இந்த ஈஸ்ட் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஈஸ்ட்டை டைரெக்டாக நம்மளால் மாவில் சேர்க்க முடியாது. இந்த ஈஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவுலில் இந்த ஈஸ்ட்டையும் இந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சுட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, வெதுப்பாக, அதாவது லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி லூக் வார்ம் வாட்டர். நான் இன்றைக்கி ஒரு 100 ml தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வச்சுருங்க, இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. நீங்கள் கரைக்கணும் இல்லை கலக்கணும் அந்த மாதிரி எந்த வேலையுமே வேண்டாம் இதில். இதை ஜஸ்ட் நீங்கள் ஓரமாக ஒரு 45 minutes வச்சுட்டிங்கனாலே இந்த ஈஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும் உங்களுக்கு. இப்போ ஒரு 45 minutesக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு இன்பிட்வீனில் நம்ம ஒரு பீஸா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கிது. பட் நம்ம ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிட்றப்போ, பீஸாவே ஹோம்மேடாக செய்கிறப்போ, பீஸா சாஸும் ஹோம்மேடாக வீட்டில் இருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் வச்சு செய்யும்போது இன்னும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஸோ இப்போ அந்த பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பீஸா சாஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் நல்ல பழமான தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். காஷ்மீர் சில்லி ஒரு 4 எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீர் சில்லியில் காரம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு கலருக்காகவும் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான். சம்டைம்ஸ் நீங்கள் சாஸ் செய்யும்போது மிளகாய் தூள் கூட உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் லாஸ்ட் டைம் செஞ்சப்போ என்னாச்சுன்னா, அந்த தூளோட வாடை அடிச்சுட்டே இருந்துச்சு. அதனால் இந்த தடவை நான் வந்து காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன் இந்த தடவை. ஓகே, இந்த சாஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த சைடு இருக்குல்ல, இதில் இந்த ஒரு ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இது மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த 3 தக்காளிக்குமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த 3 தக்காளியிலையுமே முன்னாடி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு பின்னாடி இது மாதிரி கிராஸ் மார்க் நல்லா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த தக்காளியை இப்போது நம்ம தண்ணியில் வச்சு வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு இந்த தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா தோல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேகும் போதே தானாக உறிஞ்சு வந்துடும். அதுக்காக இந்த மார்க் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 15 to 20 minutes ஒரு தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். வாங்க இப்போது. ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 4 காஷ்மீர் சில்லி, அண்ட் தென் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 minutes, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி வெந்து அந்த தோல் லைட்டாக உரிய ஆரம்பிக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இன்றைக்கி ஒரு 15 minutes இதை கொதிக்க விட்றேன். அது 15 minutes கழித்து இப்போ பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், கரெக்டாக 15 minutes ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது மாதிரி தோலெல்லாம் தானாக சுருங்கி பிரிய ஆரம்பிக்கும். தக்காளியோட தோலெல்லாம் அதுவாக அது மாதிரி லைட்டாக நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இப்படி கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே தானாக பிரிஞ்சு வரும். ஸோ இதுதான் இதோட நோட்டிஃபையிங் ஸ்டேஜ். ஸோ இப்போ ஒரு 15 minutes கரெக்டாக இருக்குங்க. 15 minutes வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குது.
ஸோ இந்த தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூட வர வரைக்கும் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் பிரிச்சுட்டு நான் காட்டுறேன். தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம வேக வச்சுருந்த மிளகா, ஆனியன் ரெண்டுமே. சப்போஸ் உங்களுக்கு இந்த காஷ்மீர் சில்லி கிடைக்கல அப்படின்னா நார்மல் சில்லியில் இது மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த சீடை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப காரம் இருக்காது. நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணதுனால நாங்கள் கொஞ்சம் காரமும் சாப்பிடுவோங்கிறதுனால இந்த சீடோடு போடுறேன். உங்களுக்கு காஷ்மீர் சில்லி இல்லை நார்மல் சில்லி தான் அப்படின்னா இது மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வேக வச்சோடனே இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். அது உள்ளார இருக்க சீடெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். நான் எந்த ஒரு திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம குக் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட்டு வேக வச்சது தான். இதை நல்லா குக் பண்ணால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ கெட்டு போகாமல் இருக்கும். இதை ஒரே பீஸாக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இதை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல்லை இது மாதிரி ஃபைனாக பொடிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த சாஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரையும் அலம்பி ஊற்றிருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு இதில் கரெக்டாக 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வினிகர். சப்போஸ் உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா ஒரு அரை லெமனோட சாறு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல புளிப்பான தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே 1 ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் புளிப்பு கம்மியான தக்காளி அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதான் இதோட நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ். பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது கரெக்டாக எனக்கு குக் ஆகிறதுக்கு 8 மினிட்ஸ் ஆச்சுங்க. 8 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் கொஞ்சம் மிக்ஸி ஜார் வேறு கழுவி ஊற்றிருந்தேன்ல அதனால். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் பீஸாவில் கொஞ்சம் அந்த வாசம் இருக்கணும், இந்த சாஸில் அந்த வாசனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதுவும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கலனா இந்த பீஸா மிக்ஸ் கூட வாங்கிக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கு. அந்த ஃப்ளேவர் வந்து அது சேம் பீஸாவோட ஃப்ளேவர் கிடைக்கிது இதில். ஸோ இதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நல்லா இதுதான் நம்மளோட அந்த பீஸா பேஸ் நல்லா சாஃப்டாக ஸ்பான்சியாக வரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது நல்லா கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு ஜஸ்ட் இந்த ஈஸ்ட் வாட்டரை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை செஞ்சு பார்த்துருக்கேன். 300 மாவுக்கு 100 தண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மைதாவோட அளவை பொறுத்து இந்த வாட்டரோட கன்சிஸ்டன்சி வேரி ஆகும். சப்போஸ் இந்த ஈஸ்ட் வாட்டர் பத்தலை அப்படின்னா லைட்டாக வெதுன்னு தண்ணி வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மாவை கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா வந்து ஏதாவது பிளான்ட் ஆயில், கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி நல்லா பரோட்டா மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே லைட்டாக பட்டரோ இல்லை கொஞ்சமாக எண்ணெயோ, இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணாம் அப்படின்னா ஜஸ்ட்டு விட்டுருங்க. இப்போது இதை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வைங்க. இல்லை அப்படின்னா மினிமம் 4 ஹவர்ஸாவது ஊறணும். இது இப்போ ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அது எப்படி எல்லாமே டபுள் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுதான் பீஸாவோட கன்சிஸ்டன்சி. பயங்கர சாஃப்ட்னஸ்ஸுங்க. நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம், சுகர் சேர்த்துருக்கோம், சால்ட்டு எல்லாம் சேர்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க
ஒருவேளை ஈஸ்ட் கிடைக்கலன்னா என்ன செய்யுது அப்படின்னு பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஆனால் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது, பட் கண்டிப்பாக சாஃப்ட்னஸ் இருக்குங்க. இப்போ இது நல்லா கவுண்டர் டாப் மேலே போட்டுக்கிட்டு நான் இன்றைக்கி இதை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். இப்போது இதை ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். அந்த பிளேட்டில் லைட்டாக நான் ஆயில் தடவிருக்கேன். அது என்ன பிளேட்டாக வேணால் இருக்கலாம் உங்களுக்கு. இன்றைக்கி எனக்கு குக்கருக்குள்ளார கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பிளேட்டு தான் இருந்துச்சு. அண்ட் தென் இது ரொம்ப தின் லேயராக ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், மீடியம். நார்மலாக நீங்கள் பீஸா வகையில் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சுக்கும் கம்மியான திக்னஸில் நல்ல கையாலேயே இப்படி தடவிக்கோங்க. ஜஸ்ட் கையாலேயே இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இதுவே குக்கர் பெருசாக இருக்குது, இல்லை வந்து இந்த பிளேட் போகிற அளவுக்கு குக்கர் இருக்குது, பெரிய பிளேட் போகிற அளவுக்கு குக்கர் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய பிளேட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நீங்கள் ஃபோக்கால் ஜஸ்ட்டு இப்படி குத்திக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம், ரெண்டாவது இது மைதா மாவு, நீங்கள் இப்படி பண்ணாமல் டைரெக்டாக பேக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாதிரி பூரி மாதிரி உப்பி வந்துடும். அண்ட் தென் சாஸும் உள்ளார இறங்கிறதுக்காக ஜஸ்ட்டு அங்கங்கே ஃபோக் வச்சோ இல்லை டூத் பிக்கர் வச்சோ இது மாதிரி குத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பீஸா சாஸ், இது நம்ம வீட்டிலே செஞ்சது தான், அதனால் தாராளமாக நிறைய போடுங்க. இதுதான் இந்த பீஸாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டே. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே அந்த டொமேட்டோ சாஸை நல்லா போட்டாச்சு. அண்ட் தென் இதுக்கு டாப்பிங்ஸ் நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு ஆனியன், எல்லோ கலர் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம், மஷ்ரூம்ஸ் ஒரு 4 மஷ்ரூம்ஸு, அண்ட் தென் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக எடுக்காதீங்க, ஏன்னா இது நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் பேக் தான் பண்ண போகிறோம். அதனால் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை எல்லாத்தையுமே இது மேலே இப்போ டாப்பிங் பண்ண போகிறோம். இதை டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சீஸை நல்லா இதில் நிறைய துருவி விட்டுக்கோங்க. இந்த சீஸ் மொசரோலா சீஸ்னு நல்லா துருவியே கிடைக்கிது, அது இருந்தால் ரொம்ப நல்லது, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் செடார் சீஸ் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும், அதையும் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் க்யூப் சீஸ் நானாக துருவி போடுறேன். இதில் சீஸ் எந்த அளவுக்கு நீங்கள் பீஸா மேலே டாப்பிங்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி நிறைய சீஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது மேலே சீஸ் துருவி விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை உங்களுக்கு எது அதிகமாக பிடிக்குமோ அந்த ஆர்டரில் அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் டாப்பிங் பண்ணுறது தான் இந்த பீஸாவோட அழகேங்க. இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் டாப்பிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் காய்கறி எல்லாத்தையும் நல்லா அழகாக இதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இது மேலே கொஞ்சமாக இட்டாலியன் ஹர்ப்ஸ், இல்லைனா நான் சொன்னல ஆல்ரெடி பீஸா டாப்பிங்னே தனியாக விற்கிது, அதை லைட்டாக தூவிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சமாக தான் பிடிக்கும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அண்ட் தென் திரும்ப இது மேலே மீதி இருக்கிற ஹாஃப் சீஸ் க்யூபை நான் இதில் திருவி விட்றேன். இந்த வெஜிடபிள்ஸ் மேலே இருக்கும்போது சாண்ட்விச் மாதிரி டபுள் லேயர் நல்லா மெல்ட்டாகி இருக்கும். இப்போ இதை சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதை இப்போ டேரெக்டாக பேக் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் இதை வந்து குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த பீஸா. ஸோ இந்த மாதிரி குக்கரில் செய்கிறதுக்கு ஒரு லேயர் உப்பு, இது நார்மலாக நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற உப்பு, இதை எனக்கு திரும்ப வேஸ்ட் பண்ண வேணாம், திரும்ப ஸ்டோர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேக்கிங்க்காக யூஸ் பண்ணலாம் இந்த உப்பை. இதில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். கரெக்டாக 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு லைட்டாக வெதுப்பாக வந்து இதில் ஆவி வர அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த பிளேட்டை இதில் வச்சுருங்க. அண்ட் தென் இதுக்கு கேஸ்கட் போடலாம், விசில் போட தேவை கிடையாது. ஸோ விசிலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ் இதை குக் பண்ண விடுங்க. இப்போது ஒரு கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பாத்திரம் எல்லாமே ரொம்ப சூடாக இருக்கும். வாவ், சூப்பராக சீஸ் மெல்ட் ஆகி பீஸா நல்ல ப்ளஃபியாக நல்ல ஒரு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக கிடச்சிருக்கு. உடனே கை வச்சிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வெளியில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். வாவ், சூப்பரான
ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த பிளேட்லேருந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அந்த க்ரஸ்ட் ரொம்ப ஹார்டாயிரும். லைட்டாக இருக்கும்போது நம்ம அதில் பிளேட்டில் எண்ணெய் தடவி இருக்கோம்ல, அதனால் நீட்டாக வந்துடும். இது மேலே லைட்டாக கெச்சப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு கெச்சப் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கெச்சப் போட்டுக்கோங்க. இதில் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பீஸா கட்டர் இருந்தால் பீஸா கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணி பாருங்கள். நார்மலாக பீஸாவோட நேச்சர் என்னென்னா மேலே கொஞ்சம் சாஃப்டி நேச்சராக இருக்கும், தென் அடியில் க்ரஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சேம் அதே டெக்ஸ்சரில் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. பாருங்கள், சூப்பராக சீஸியாக பீஸா ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம வீட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் சீஸ், நம்மளே ப்ரிப்பேர் பண்ண அந்த பீஸா சாஸ் எல்லாம் வச்சு நல்ல ஒரு சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.